கரூருக்கு பிறகு தான் அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் பை தென் இட் வாஸ் டூ லேட். நீங்கள் கரூர் வந்து நடந்திருக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. கரூர் நடந்ததுக்கு பிறகு வந்து மக்களுடைய மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் என்பது வந்துச்சு. நீங்கள் வந்து கரூர் ட்ராஜடியை நீங்கள் வந்து தடுத்திருக்கலாமா அப்படின்னா ஒரு அரசாங்கம் நினைத்திருந்தால் அதை செய்திருக்க முடியும். பட் அதை செய்யலை அப்படின்றது வந்து உள்ளபடி அந்த கேள்விகள் வந்து மக்கள் மனசில் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் கரூருக்கு போனீங்கன்னா, கரூருடைய அந்த மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க பல கேள்விகளை எழுப்புகிறாங்க. கேள்விகள் மேலே கேள்விகள் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் கரூர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைட் வந்து பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே தான் இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சார். பட் ஃபைட் வாஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே. டிஎம்கே வந்து பின்னுக்கு தள்ளிட்டாங்க. அதே மாதிரி கரூர்லேருந்து கோயம்புத்தூர் சவுத்துக்கு போன செந்தில் பாலாஜி வந்து ஒரு 3000 ஓட்டு மார்ஜினில் தான் அவரால் ஜெயிக்கவே முடிஞ்சிருக்கிறது. அந்த அளவுக்கு சிரமப்பட்டு தான் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது வந்திருக்கிறது. அப்போது உங்களுக்கு வந்து மக்களுடைய சென்டிமெண்ட் அப்படின்றது வந்து வேறு விதமாகவும் இருந்துச்சு.